பிள்ளைகளே, நாங்கள் இன்றைக்கு ரெண்டு சைனின் அல்லது ரெண்டு காஸின் கூட்டல் கழித்தல் சம்பந்தமான சமன்பாடுகளை பார்க்க போகிறோம். ரைட், பாருங்க. முதல் பார்த்து நாங்கள் சைனுக்குள்ள ரெண்டு கூட்டல் கோணம் வந்தால் சைன் ஏ சக பி, சைன் ஏ சக பி, காஸ் ஏ சக பி, காஸ் ஏ சக பி, டேன் ஏ சக பி, டேன் ஏ சக பி பார்த்துனாங்க. இப்போ பார்க்க போகிறோம் சைன் ஏ சக சைன் பி அல்லது சைன் ஏ சய சைன் பி, காஸ் ஏ சக காஸ் பி, காஸ் ஏ சய காஸ் பி என்று ரெண்டு சைனின் அல்லது ரெண்டு காஸின் கூட்டல் கழித்தல் வந்தால் என்ன செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முதல் இதை பாருங்க, ஒருக்கா சின்ன விஷயம் இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை. ஏ சக பி சமன் சி என்று வைக்கிறேன், ஏ சய பி சமன் டி என்று வைப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும், ரெண்டு ரெண்டையும் கூட்டினா ஏ வரும். ஒன்று சக ரெண்டு, ரெண்டு ஏ சமன் சி சக டி, ஏ சமன் சி சக டியின் கீழ் ரெண்டு. அதே மாதிரி ஒன்றிலிருந்து ரெண்டை கழிச்சால் ஏவையும் கழிவிட்டு போகும், ரெண்டு பி என்று வரும். சி சாய டியின் கீழ் ரெண்டு, சி சாய டி பி சமன் சி சாய டியின் கீழ் ரெண்டு. சரி, இருக்கட்டு. எங்க பாவிக்க போறோம்னா இங்க பாருங்க. இப்ப சைன் ஏ சக பியை விரிச்செழுதுறதுக்கு நாங்கள் பழகிட்டோம் ஏற்கனவே. என்னென்னு படிச்சு நாங்கள் sin A cos B சக cos A sin B. இவரே ஒன்று வைப்போம். இத மாதிரி sin A சய B பாருங்க. sin A cos B சய cos A sin B என்று வரும். இது முதலே படிச்சு நாங்களோ இல்லையோ? sin A சக பிக்கும் sin A சக பிக்கும் எழுதுறத படிச்சிட்டோம். இப்போ ஒன்றை என்னென்ன கூட்டுவோம். sin A சக பி சக sin A சய பி சமன், இங்க பாருங்க, இது ரெண்டும் கழிப்பட்டு போம், இது ரெண்டும் வரும். ரெண்டு sin A cos B என்று வருது. இந்த ஏ சக பி ஏ சக பிக்கு தான் நாங்கள் சிடின்னு வச்சுனாங்க. ஏ சக பி சி, ஏ சக பி டி. இப்போ இதில் எழுதலாம் சைன் சி சக சைன் டி சமன் ரெண்டு சைன் ஏக்கு ரெண்டு போடுறது ஏ. இங்கே பாருங்க, ஏ எடுத்துனாங்க சி சக டி இன்கள் ரெண்டு, சி சக டி இன்கள் ரெண்டு. ஏக்கு போடலாம் சி சக டி இன்கள் ரெண்டு காஸ் சி சய டி இன்கள் ரெண்டு. பாருங்க, சரியா உண்டு. அப்போ ரெண்டு சைன் கோணங்கள்ன்ற கூட்டுத்தொகையாக வந்தால் என்ன செய்யறோம்? முன்னுக்கு ஒரு ரெண்டு போடுறோம். சைன் ரெண்டு பேரையும் கூட்டி ரெண்டால் பிரிக்கிறது, காஸ் வித்தியாசம் எடுத்து ரெண்டால் பிரிக்கிறது, சி சை டின்கள் ரெண்டு. வழங்குதோ? இது கூட்டுத்தொகைக்கு. இனி ஒன்று ரெண்டையும் கூட்டின மாதிரி ஒன்றிலிருந்து ரெண்டு கழிப்போம். சைன் வித்தியாசம் பார்க்கறதுக்கு சைன் ஏ சக பி சய சைன் ஏ சய பி சமன், கழிச்சிங்கன்னா முதலாவது ஆள் இல்லாமல் போயிடுவார், ரெண்டாவது ஆள் வருவார். ரெண்டு காஸ் ஏ சைன் பி. இப்போ ஏ சக பிக்கு போடுவியல் முதல் போட்ட மாதிரி சி அண்டு சைன் சி சய சைன் டி. ரெண்டு காஸ் ஏ என்ன சி சக டி இன்கள் ரெண்டு, சைன் பி என்ன சி சய டி இன்கள் ரெண்டு. இதை பாருங்க, இது சைனின் கழித்தல். சைன் ஒரு கோணத்திலிருந்து இன்னொரு கோணத்தை கழிச்சால் ரெண்டு காஸில் தொடங்குவோம். ரெண்டு காஸ் ரெண்டையும் கூட்டி ரெண்டால் பிரிக்கிறது. சைன் முன்னுக்கு இருந்து பின்னுக்கு கழிக்கிறது, சி சய டி. சைன் சி சய சைன் டி இருந்தால் அங்கே சி சய டின்னு இருக்கும், டி சய சின்றதை பிழைச்சி போயிடும். ஏனென்றால் சைனுக்குள்ள சய மாறினா பிரச்சனை இல்லையா, சய ஒன்று வெளியில் வந்துடும். கொசுக்கு பிரச்சனை இல்லை, சி சய டி எடுத்தாலும் ஒன்று தான், டி சய சி எடுத்தாலும் ஒன்று தான். அப்போ கொசு எழுதேக்குள்ள இதில் யாருலேருந்து யாரை கழிக்கிறீங்கன்னு பிரச்சனை இல்லை. ஆனால் சைன் எழுதேக்குள்ள கவனமாக இருக்கணும், முன்னுக்கு இருந்து தான் பின்னுக்கு கழிக்கிறோம். விளங்குதோ? இது சைனின் கூட்டலும் சைனின் கழித்தலும்.
இதே மாதிரி ஒரு வேலை காஸ்க்கும் கொடுக்கலாம். இங்கே பாருங்க, cos A சக B, cos A cos B, sin A sin B. ஞாபகம் இருக்கோ படிச்சது? இவரை 1 2 வைப்போம். அது கீழே தொடர்ந்து எழுதுறீங்கன்னா இவரை 3 4 வைங்க, அதில் பிரச்சனை இல்லை. A சாய B, cos A cos B, சக sin A sin B. முதல் செய்த மாதிரி ஒன்று என்னென்ன கூட்டுவோம், 1 சக 2, cos A சக B சக cos A சாய B, இது ரெண்டும் இல்லாம போயிடும், இது வரும் 2 cos A cos B. AB CD மாத்துங்க, cos C cos D, 2 cos C சக D இன் கீழ் 2 cos C சாய D இன் கீழ் 2. சரியான சுகமான சமன்பாடு. என்ன cos cos ன்னு கூட்டினால் அங்காலையும் cos cos ன்னு தான் வருது, ரெண்டையும் கூட்டி 2ஆல் பிரிக்கிறது, 2 வித்தியாசம் எடுத்து 2ஆல் பிரிக்கிறது. சரியான சுகம். cos cos கூட்டினால் 2 cos cos, கூட்டி 2ஆல் பிரியுங்கோ, கழிச்சு 2ஆல் பிரியுங்கோ. வித்தியாசத்தை பாருங்க, cos A சக B சாய cos A சாய B. மாறி கழிச்சிருக்கலாம், 2லேருந்து 1 கழிக்கணும், என்ன 2 தான் சக வரும் அங்கால. சரி பரவாயில்ல, இப்போ சயோட எழுதுவோம், சய 2 sin A sin B, cos C சய cos D சமன் சய 2 sin C சக D இன் கீழ் 2 sin C சய D இன் கீழ் 2. இந்த சயவை உள்ளுக்கு ஒரு 2 இப்படி எழுதலாம். இங்கே பாருங்க, cos C சய cos D சமன் பாருங்க, இந்த சயவை 2 இருக்கு, இந்த சயவை இந்த சைனுக்குள்ள விடுறேன். சைனுக்கு உள்ளே இருக்கிறத வெளியில் எடுக்கலாமண்டா, வெளியில் இருக்கிறத உள்ளுக்கு விடலாம் என்ன. அப்போ இது சைனை உள்ளுக்கு விட்டால், சைனுக்கு உள்ளுக்கு இந்த சயவை விட்டால் சைன் சய சி சய டி என்று வரும், அதாவது டி சய சி என்று வரும். 2 சமன்பாடுமே சரி உள்ளே, உங்களுக்கு வசதியை பார்த்து பாவிக்கலாம். வழங்குதோ? சய இல்லாமல் இப்படி எடுக்கணும் என்றால், கோணம் டி பெரிய கோணம் என்றால் டி சய சி என்று எழுதுவாங்க சைனுக்கு. இல்லாட்டி சி சய டி என்று எழுதலாம், முன்னுக்கு ஒரு சய வரும். 2டையுமே பாவிக்கலாம், 2டையுமே பாவிக்கலாமா? பாருங்க, அப்போ இது காசின கூட்டலுக்கும் காசின கழித்தலுக்கும் அந்த சமன்பாடு. எல்லாத்தையும் ஒன்றை சமரைஸ் பண்ணுவோம் பாருங்க. இங்கே பாருங்க, சைன் சி சக டி எப்படி வருது பாருங்க, 2 சைன் காஸ், சைன் காஸ், சைனுக்குள்ள கூட்டலும் காசுக்குள்ள கழித்தலும் எடுக்கலாம். சைன் கழித்தல் வந்தால் 2 காஸ் சைன், காசுக்குள்ள கூட்டல் சைனுக்குள்ள கழித்தல், கழிக்கக்குள்ள சியிலிருந்து டியை கழிக்கலாம். காஸ் கூட்டல்டா சுகம், 2 காஸ் காஸ் வரும், ஒருக்கா கூட்டது ஒருக்கா கழிக்கும், அதில் ஒரு கஷ்டமும் இல்லை, ஒரு குழப்பமும் இல்லை. காசின் கழித்தல் வந்தால் இங்கே பாருங்க, இப்போ சி பெரிய கோணம் உண்டா, இப்போ இது காஸ் 60 பாக காஸ் 45 பாக என்றால் இவர் பெருசு இல்லை. அப்போ சி சைடியன் கழிக்கிறது சுகம் இல்லை, டி சைடியன் கழிக்காமல். அப்போ சி சைடியன் உங்களுக்கு கழிக்க விரும்பினால் முன்னுக்கு சைனை போட்டுட்டு அங்கே சி சைடியன் கழிக்கும், முன்னுக்கு சயவை போட்டுட்டு அங்கே சி சைடியன் கழிக்கும். ஆனால் டி பெரிய கோணமாக இருந்தால் உங்களுக்கு டி சய சின்னு கழிக்கிறது சுகமாக இருக்கும். டி சய சின்னு கழிக்க போறீங்கள் என்றால் அந்த சய போட தேவையில்லை. ஆக ரெண்டும் ஒரே சமன்பாடு தான், இல்லை இதுவும் உண்டு இதுவும் உண்டு. இங்க உள்ளுக்கு டி சய சி என்று இருக்குது, இங்க சி சய டி என்று இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு மைனஸ் வித்தியாசம் இருக்கல்லோ, சைனுக்குள்ள மைனஸ் மாறுபடையலாம் இல்லோ, அப்போ அந்த மைனஸ் தூக்கி முன்னுக்கு போட்டுருக்கேன். ஆக இது ரெண்டும் வேற வேற இல்லையா, ஏதோ உண்டை ஞாபகம் வச்சிருந்தா கூட காணும். ரைட், கொஞ்சம் உதாரணங்களை பார்ப்போம். மல்லாண்டு செய்யுங்க. அந்த 8 உதாரணத்தையும் பெருக்கமாக எழுதுக. இப்போ இதெல்லாம் கூட்டுதலா இல்லை, கூட்டல் கழித்தலா இல்லை இருக்கு, பெருக்கமாக எழுதுவோம் பாருங்க.
ரெண்டு சைன் சைன்ண்டா சைன் 7 3 8a ரெண்டால் பிரிச்சா 4a காஸ் வித்தியாசம் 6a ரெண்டால் பிரிச்சா 3a இது சைனின் கழித்தல் அப்போ ரெண்டு காஸ்ன்னு தொடங்கணும் காஸ் ரெண்டையும் கூட்டுங்க 5 3 8a ரெண்டால் பிரிச்சா 4a சைன் 5லேருந்து 3 கழிச்சா 2a ரெண்டால் பிரிச்சா a காஸ் காஸ் கூட்டல் காஸ் காஸ்ன்னே வரும் 2 காஸ் 3a 2 5a காஸ் 3லேருந்து 2a கழிச்சா a by 2 cos saya cos என்னபடியா sin sin என்று வரும் 2 sin 4 2 6a 3 ஆல பிரிச்சு 2 ஆல பிரிச்சா 3a sin பாருங்க பின்னுக்கு இருந்து முன்னுக்கு கழிக்கிறேன் d sin c என்று கழிச்சா முன்னுக்கு சாய போட தேவையில்லை இங்க பாருங்க இங்க d sin c என்று கழிச்சா பின்னுக்கு இருந்து முன்னுக்கு கழிச்சா சாய போட தேவையில்லை முன்னுக்கு இருந்து பின்னுக்கு கழிச்சா தான் சாய தேவைப்படுது கவனிச்சிங்களே அப்போ நான் அங்கே பாருங்க என்ன செய்கிறேன் பின்னுக்கு இருந்தால் முன்னுக்கு கழிக்கிறேன் 4லேருந்து 2a கழிக்க முடியும் முன்னுக்கு சாய போட தேவையில்லை ஏ என்று வரும் அடுத்தது சைன் சக சைன் சைன் காஸ் 2 சைன் 5a 2 7a கீழ் 2 காஸ் 5ல் 2a போனால் 3a கீழ் 2 சைன் சய சைன் அப்போ 2 காஸ் தான் தொடங்கணும் 2 காஸ் 5a கீழ் 2 சைன் முன்னுக்கு இருந்து பின்னுக்கு 3ல் 2 போனா a காஸ் காஸ்ன்னா ரெண்டும் கூட்டுப்படுது காஸ் காஸ்ண்டே வரும் 2 காஸ் 4a 2 மண்டா 6a 3a காஸ் கழிச்சா 2a காஸ் சாயா காஸ் 2 சைன் சைன் என்று வரும் 2 சைன் 3a கீழ் 2 சைன் பின்னுக்கு இருந்து முன்னுக்கு கழிக்கிறேன் டி சாய சி என்று கழிக்கிறபடியால் முன்னுக்கு சாய போட தேவையில்லை a கீழ் 2 புலங்கிச்சோ இப்படித்தான் இதுகளை நாங்கள் பாவிக்கிறது சைன்ட கூட்டல் சைன்ட கழித்தல் காசின் கூட்டல் காசின் கழித்தல் இந்த 4ஐயும் நீங்கள் ஞாபகம் வச்சிருந்தே ஆகும் அப்போ நீங்கள் எழுதி வைக்கிற ஒட்டையில் ஒட்டி வச்சிருக்கிறீங்க இதையும் எழுதி ஒட்டுங்க இப்போ எனது சைன் சி சக சைன் டி 2 சைன் சி சக டி 2 காஸ் சி சக டி 2 சைன் சி சய சைன் டி 2 காஸ் சி சக டி 2 சைன் சி சக டி 2 சைன் 2 அப்புறம் காஸ் சி சக காஸ் டி 2 காஸ் சி சக டி 2 cos c sin d 2 cos c sin cos d என்றால் 2 sin c sin d 2 sin d sin c 2 பின்னுக்கு இருந்து முன்னுக்கு விளங்கிச்சோ ரைட் கீழே உள்ள சமன்பாடுகளை நிறுவுக டக் டக் டக்னு செய்யுங்க பாப்போம் முதலாவது LHS sin 7 θ sin 5 θ cos 7 θ cos 5 θ 2 cos கூட்டினா 12 θ 6 θ sin 7லேருந்து 5 போனால் 2 2 பிடிச்சா 1 இங்கே cos cos 7 5 12 6 θ cos 2 θ θ அப்போ இதில் 2 cos 6 θ வெட்டி விடலாம் இங்கே பாருங்க இது ரெண்டும் வெட்டுப்பட்டால் sin θ cos θ tan θ ஆண்டு வரும் RHS RHS அடுத்தது LHS cos 6 θ sin cos 4 θ sin 6 θ sin 4 θ 2 sin கூட்டி 2 பிரிங்க 10 θ இங்கே பாருங்க பின்னுக்கு இருந்து முன்னுக்கு கழிச்சால் சயண்டில் வரப்போது 4 θ 6 θ போனால் சய 2 θ சய θ அந்த சயவை முன்னுக்கு போடலாம் θ இதைத்தான் நான் சொன்னேன் முன்னுக்கு இருக்கிற கோணம் பெருசாக இருந்தால் சயவை முன்னுக்கு போட்டு முன்னுக்கு இருந்து பின்னுக்கு கழியுங்க எப்படி கழிக்கலாம்
ஆனால் சாயம் முன்னுக்கு போகிறோம். பின்னுக்கு இருக்கிற கோணம் பெருசாக இருந்தால் பின்னுக்கு இருந்து முன்னுக்கு கழிங்கோ, சாய போட தேவையில்லை. காஸுக்கு அதான் காஸ்தாய காஸுக்கு. ரைட். சைன் 2 சைன், அதில் பிள்ளை விட்டமே 6 நாளும் 10 டீட்டா, அது 2 ஆள் பிரிச்சில் எழுதியிருக்கணும். அதில் 5 டீட்டான்னு எழுதியிருக்கணும். என்ன கீழேயும் 10 5 டீட்டா. காஸ் 6 4 3 2 டீட்டா. சைன் 5 டீட்டா சைன் 5 டீட்டா வெட்டுப்பட்டால் சய டேன் டீட்டா. கவனமா, முன்னுக்கு ஒரு சய இருக்கு பிள்ளையால், சயருக்கு கவனிச்சு கொள்ளணும். மூன்றாவது LHS நீங்களாக செய்கிறீர்கள் தானே. காஸ் சக காஸ் 3 சைன் சக சைன் 2 சைன் கூட்டி 2 ஆல பிரியுங்கோ, கழிச்சு 2 ஆல பிரியுங்கோ. 3 ஏ என்ன 2 2 ஆல் பிரிச்சா ஏ. காஸ் காஸே வெட்டுப்பட்டால் tan ஏ மிச்சம், tan 2 மிச்சம். RHS வழங்குதா? சமன்பாடை கவனமாக போட்டிங்கன்னா சரி பிள்ளைகள். மற்றபடி விட ரெண்டு பாட்டில் வரும், ஆறு செய்தாலும் வரும். சைன் 7A சய சைன் ஏ, சைன் 8A சய சைன் 2A, சைன் சயர் சைன் 2 காஸ் 7 3 8, சைன் முன்னுக்கு இருந்து பின்னுக்கு கழியுங்கோ, 7 6 3, திரும்பவும் சைன், அப்புறம் 2 காஸ் 8 2 10 5, முன்னுக்கு இந்த பின்னுக்கு கழியுங்க, 8 2 போனால் 6 3, சைன் 3 கழிவுபடும், ரெண்டும் வெட்டுப்படும். காஸ் 4 ஈன்கள் காஸ் 5 தான் மிஞ்ச போகுது. இனி விடிய பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதுனா சரி. காஸ் 4 விடியில் இருக்கு, காஸ் 4 எடுத்துட்டோம்னா 1 காஸ் 5 வரப்போகுது. 1 காஸ் 5 என்ன எழுதுறது? செக் 5. RHS. அடுத்தது LHS. காஸ் 2B சக காஸ் 2A, காஸ் 2B சய காஸ் 2A, மேல காஸ் சக காஸ் 2 கூட்டி 2 ஆல் பிரித்தால் A சக B. 2A சக 2B இருக்குது. பிறகு காஸ் எங்கேருந்தும் கழிக்கலாம், காசுக்குள்ள தானே. இப்போ A சய B என்ன எடுத்துடுவோம், என்ன விடையில் A சய B இருக்கு. கீழே 2 சைன் கூட்டி 2 ஆல் பிரித்தால் 2A சக 2B A சக B. சைன் பின்னுக்கு இருந்து முன்னுக்கு கழிச்சா சாய போட தேவையில்லை. 2A 2B கழிச்சால் 2A சாய 2B, 2 ஆல் பிரிச்சா A சாய B. பின்னுக்கு இருந்து முன்னுக்கு கழிச்சபடியா சாய போடையில், முன்னுக்கு இருந்து பின்னுக்கு கழிச்சா சாய போடுவோம். 2 2 விட்டுப்பட்டால் இவரையும் பார்த்தீங்கன்னா காட் A சக B, காட் A சக B. மற்ற 2 பேரையும் பார்த்தீங்கன்னா காட் A சாய B. RHS. திரும்ப உங்களை சமன்பாடு ஞாபகப்படுத்தி இருக்கு பாருங்க. சைன் கூட்டல் சைன் கழித்தல், கூட்டல் சைன் காஸ் 2 வரும், கழித்தல் காஸ் சைன் 2 வரும். காசின் கூட்டல் காஸ் காசின் கழித்தல் சைன். ரைட். காசின் கழித்தல் செய்யக்குள்ள முன்னுக்கு இருந்து பின்னுக்கு கழிக்கிறீங்க என்றால் ஒரு சாய போகிறோம். சைனுக்குள்ள சி சாய டின்னு கழிக்க போறீங்கன்னா முன்னுக்கு ஒரு சாய போகிறோம். பின்னுக்கு இருந்து முன்னுக்கு டி சாய சின்னு கழிக்க போறீங்கன்னா அந்த சாய போட தேவையில்லை. LHS. sin 10A சக sin 10B, sin 10A சய sin 10B, 2 sin A சக B cos A சய B, கீழே 2 cos A சக B sin A சய B. 10 விட்டுப்பட்டால் sin angle cos tan A சக B ன்னு போடலாம். இந்த cos கொண்டு கீழே பிரிச்சிங்கண்டா பிள்ளைகள், sin angle cos கீழே வரும்,
அது tan RHS. இல்லாட்டி இது tan இது cotன்னு எழுதலாம். cotன்றதை ஒன்றுங்கள் tan, அது திருப்பி கொண்டு வந்து கீழே tan போடலாம். எப்படியாவது இவர் கீழே தான் tan என்று வருவார். LHS sin A sin 10D cos A cos 10D 2 sin 3D இன் கீழ் 2 cos A இன் கீழ் 2 sin 3D இன் கீழ் 2 sin A இன் கீழ் 2 பின்னுக்கு இருந்து முன்னூறு கழிச்சினான் அப்போ சாய போட தேவையில்லை. sin sin வெட்டுப்பட்டால் cot A இன் கீழ் 2 cot A by 2 RHS. அடுத்தது ஒரு கலியை நீங்கள் செய்ய முடியல, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு பெனிஃபிட். பாருங்க LHS sin 5 sin 3D cos 3D cos 5 2 cos 5 3 8 4 sin 5 3 போனால் 2 1 2 cos 4A cos A tan A குட்டி குட்டி கேள்விகள் இல்லைன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிமிஷம் காணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிமிஷம் வடிவாக காணும். இதை பாருங்க LHS cos 2B cos 2A sin 2B sin 2A cos saya cos என்ன sin sin பின்னுக்கு இருந்து முன்னூறு கழிப்போம் A சாய B 2 sin A சக B cos A சாய B என்று போடும். இவர் ரெண்டு பேரும் வெட்டப்பட்டால் tan A சாய B. பாருங்க கொஸ்டருக்கேக்குள்ள இப்போ இதில் எங்கேருந்து கழிக்கணும் கூட்டலானே பிள்ளைகள், இவரை முன்னுக்கு எழுதினாலும் சரி இவரை முன்னுக்கு எழுதினாலும் சரி. அதே மாதிரி இப்படியும் யோசிக்கலாம் நீங்கள், கொசுக்குள்ளே வந்து A சாய பியும் ஒன்று தான், B சாய ஏயும் ஒன்று தான். அப்போ சைன் சாக சைன் எழுதியக்குள்ள ஆறுலேருந்து ஆறாக கழிக்கிறோம்ன்றது பிரச்சனை இல்லை. விளங்குதே tan A சாய B RHS. அடுத்தது LHS கவனிக்கணும், முடியல 45 பாகையை புதுசாக கொண்டு வந்து பூத்தி இருக்கணும். இங்கால ஏயும் பியும் மட்டும்தான் இருக்குது. யோசிக்கணும் என்ன செய்ய போறோம். இங்கே பாருங்க வடிவாக யோசிங்க, இதில் கொஸ் இருக்குது இல்லை சைன் இருக்குது. கொஸுக்கும் சைனுக்கும் நாங்கள் ஃபார்முலா படிக்கல, ரெண்டு சைனுக்கு படிச்சினாங்க ரெண்டு கொஸுக்கு படிச்சினாங்க. அப்போ இவர் என்ன செய்யணும் என்றால் அங்கால பாருங்க சைன் கொஸ் எல்லாம் இருக்குது, அப்போ ரெண்டு சைன் ஆக்கணும். ரெண்டு கொஸ் ஆகக்கூடாது, ரெண்டு கொஸ் ஆக்கினா கொஸ் கொஸ் சைன் சைன்னு வந்துடும். சைனும் கொஸும் மிக்ஸ் பண்ணி வாரது என்றால் சைன் சக சைன் அல்லது சைன் சக சைன்லாம் சாத்தியம். அப்போ இந்த சைனை எப்படியே வச்சுக்கொண்டு இவரை சைன் ஆக்கிறோம் பாருங்க. எப்படி என்றால் சைன் 90 பாகை சக A சக B என்று போடுறோம். சயவும் போடலாம், 90 சயவும் கொஸ் தான், 90 சகவும் கொஸ் தான். சக sin A சாய B. இப்போ பாபம் ரெண்டும் சைன் தானே, 2 சைன் கூட்டி 2ஆல் பிரித்தால் 90 பாக எழுதுகிறேன் பாருங்க. 90 சக A சக A 2 சக B சாய B இல்லாமல் போயிடும். cos 90 ஏயும் கழிபட்டு போம், B 2B என்று வரும். 2 sin 45 பாகை சக A cos 45 பாகை சக B RHS. அப்போ கொஞ்சம் மேல் வீட்டை பாவிக்கணும். நீங்களும் கொஸ்டன் சைனும் இருந்தால் நேரடியாக சமன்பாடு பாவிக்கலாது. அப்போ ஏதாவது உண்ட சைனா அல்லது கொஸ்ஸை மாற்றினா தான் செய்யலாம். ஆனால் ரெண்டு பேரையும் கொஸ் ஆக்கினேன், இப்போ இவரை கொஸ் ஆக்கி விட்டுண்டா கொஸ்ஸாக கொஸ்ன்னு வரும். கொஸ்ஸாக கொஸ்ஸுக்கு ரெண்டு கொஸ் கொஸ்ன்னு தான் விட வரும். அங்கால சைன் காஸ் இருக்குது. இப்போ யோசிக்கணும், ரெண்டு சைன் வரணும். அப்போ இவரை சைனாக மாற்றணும்.
அடுத்தது திரும்பவும் பாருங்க சமன்பாடுகளை சைன் சக சைன் என்றால் சைனும் காசும், சைன் சய சைன் என்றால் காசும் சைனும், ரெண்டு காஸ் கூட்டுதல் என்றால் காஸ் காஸ், காசில் இருந்து கழிக்கிற என்றால் ரெண்டு சைன் சைன். எல்ஹெச்எஸ் காஸ் 3 சய காஸ் ஏ சைன் 3 சய சைன் ஏ காஸ் 2 காஸ் 4 சைன் 4 சைன் 2. சமன்பாடுகளை போடுங்க. சிடி சமன்பாடுகளை இங்கே 2 சைன் 2 ஏ காஸ் இல்லை சைன் சைன் என்ன சைன் இங்கே பாருங்க முன்னுக்கு இருக்கால் பெருசாக இருக்காரല്ലോ, அப்போ இங்கே இங்கே கழிக்கிறதால இங்கே ஒரு சாயவை போட்டு விடுறேன். இங்கே ஒரு சாயவை போட்டு விடுவோம். கீழே 2 சைன் காஸ் சக 2 சைன் 3 சைன் பின்னுக்கு இருந்து முன்னோக்கி கழிக்கலாம் ஏ கீழே 2 காஸ் 3 சைன் ஏ. இதில் சைன் ஏ வெட்டுப்படும், சைன் 2 சைன் 2 வெட்டுப்படும். மிச்சத்தை திருப்பி எழுதுறோம் பாருங்க. அவரை முதல்ல இவர் சக இல்லோ, அவர் சக இல்லோ, சகவை முன்னுக்கு எழுதுவோம். சைன் 3 இன் கீழ் காஸ் 3 சாய பிள்ளை இதில் பிள்ளை விட்டோம். இங்கே பாருங்க சைன் சய சைனுக்கு நாங்கள் காஸ் சைன் என்று போட்டுக்கணும், சைன் காஸ் இல்லையா, அதில் பிள்ளை விட்டுட்டோம். அதில் சைன் சயல் இருந்தது, விரைவுபட்டி இருக்கக்கூடாது. ரைட், இந்த துண்டை திருப்பி எழுதுறோம் பாருங்க. உள்ளாத்தையும் திருப்பி 2 சைன் 3 3 4 2 சைன் முன்னுக்கு இருந்து பின்னுக்கு கழிக்கிறபடியா முன்னுக்கு ஒரு சாய போட்டு நாங்கள் கீழே சைன் சய சைன் காஸ் 3 3 4 2 சைன் ஏ. அப்போ சைனே தான் வெட்டுப்படும். சரி, இப்போ அவர் எழுதினான் சய இவர் எழுதுவோம். சைன் 2 காஸ் 2 விடையில பாருங்க. அடியில் காஸ் 2 காஸ் 3 இருக்குது. அப்புறம் சந்தோஷம், ஓகேங்களா, அடியல் சமனாக வந்துட்டு. அப்படி தான் நான் முதல்ல எங்கேயோ பிளவுன்னு பிடிச்சேன். இங்கே காஸ் 2 வெட்டு படைக்கல, விடையில காஸ் 2 இருக்குது, எங்கேயோ பிள்ளைன்னு பார்த்து. ரைட், இனி இவருக்கு பொது அடி எடுப்போம். காஸ் 2a காஸ் 3a பொது அடி எடுத்தால் இவர் இங்கே வருவார் சைன் 3a காஸ் 2a. சாய அங்கே போனாரண்டா காஸ் 3a சைன் 10a. இவரை பாருங்க சைன் a காஸ் b சாய காஸ் a சைன் b வடிவத்தில் இருக்கிறார். அப்போ என்ன செய்வியால் சைன் a சாய b. எங்களை பழைய முதல் படித்தது சைன் அல்ஃபா சாய டீட்டாண்டா சைன் அல்ஃபா காஸ் டீட்டா சாய காஸ் அல்ஃபா சைன் டீட்டா தானே இங்கே இருக்கு. கீழே இருந்தது அப்படி எழுதி விடுறது. சைன் ஏ காஸ் 2 காஸ் 3a அதுதான் எங்களோட ஆர்ஹெச்எஸ். பார்த்துங்களா, அது கொஞ்சம் பெரிய கேள்வி. ஆனால் இது 2 நிமிஷம் கேள்வி. உங்களை அரைஞ்சது 1 நிமிஷம் பண்ணால் இது 2 நிமிஷம். இதை பாருங்க 2 நிமிஷம் கேள்விகள். எல்ஹெச்எஸ் சைன் 4a 2b 4b சாய 2. ரைட், கேள்வி எழுதியாச்சு. மேலே சைன்ஸாக சைன் 2 சைன் 2 பேரையும் கூட்டுங்கோ. கூட்டினா 4a 2a கழிவட்டு 2a வரும்.
2b வரும். அப்போ அது ரெண்டாவது பிரித்தா a சக b. காஸ் கழியுங்கோ, 4a 2a போனால் 6a, நாங்கள் சய 2 என்று இருக்கு 6a, அப்போ அது 3a என்று வரும். சய 2b சய 4bனா சய 6b 3b என்று வரும். கீழே காஸ் காஸ் 2 காஸ், அதே மாதிரி தானே கூட்டினா a சக b வரும், கழிச்சால் அதே கோணங்கள் தானே பிள்ளைகள், திருப்பி கழிச்சு கஷ்டப்பட தேவையில்லை. tan a சக b, tan a சக b தான் நாங்கள் விட RHS. பெரிய கேள்வி மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஒரு ஸ்டெப்பில் விட, ஏன்னா ஒரு ஸ்டெப்பில் விட. அடுத்தது டேன்ல இருக்கு. tan கூட்டலுக்கு நாங்கள் படிக்க இல்லை, சைன் கோஸுக்கு மாற்றி ஆகணும். கேள்வியை திருப்பி எழுதியாச்சு. சைன் கோஸுக்கு மாற்றுங்கோ, சைன் 5 தீட்டா காஸ் 5 தீட்டா, சைன் 3 தீட்டா காஸ் 3 தீட்டா, சைன் 3 தீட்டா காஸ் 3 தீட்டா, ஏன் 5 தீட்டா 3 தீட்டா. இப்போ என்ன செய்ய போறீங்கன்னா, மேலேயும் கீழையும் காஸ் 5 தீட்டா காஸ் 3 தீட்டால பெருக்குங்க. எல்லாரும் பெருக்கினால் காஸ் 5 தீட்டா வெட்டுப்படும், காஸ் 3 தீட்டா மிஞ்சும். சைன் 5 தீட்டா காஸ் 3 தீட்டா, இவருக்கு காஸ் 5 தீட்டா மிஞ்சுவார், காஸ் 5 தீட்டா சைன் 3 தீட்டா. கீழே காஸ் 5 வெட்டுப்படும், காஸ் 3 மிஞ்சும். சைன் 5 தீட்டா காஸ் 3 தீட்டா, காஸ் 5 தீட்டா சைன் 3 தீட்டா. இப்படியே பாருங்க, சைன் ஏ காஸ் பி காஸ் ஏ சைன் பி ஒடியில் இருக்கா. மேலே இருக்கால் சைன் ஏ சக பி, கீழே இருக்கால் சைன் ஏ சய பி என்று வருவார். எழுதுங்க பாப்போம். மேலே வருவார் சைன் 5 தீட்டா சக 3 தீட்டா, கீழே சைன் 5 தீட்டா சய 3 தீட்டா, சைன் 8 தீட்டா சைன் 10 தீட்டா. ஆனால் விட இப்படி இல்லை, விடையே பாருங்க, விடையே பாருங்க, இப்படி இல்லை. விட எப்படி இருக்குன்னா 2 தீட்டாவிலே 4 தீட்டாவிலையும் இருக்கு. அப்போ மேலே இருக்க 8 தீட்டாவே ஏதாவது செய்வோம், மேலே ஒன்று கொடுப்போம் பாருங்க. இந்த 8 தீட்டாவை 4 தீட்டா சக 4 தீட்டான்னு எழுதுறேன். இல்லை, நாங்கள் இன்னும் மடங்கு கோணங்கள் சரியாக படிக்க இல்லை. மடங்கு கோணங்கள் படித்தா இதில் நாங்கள் நேரடியாக 1-2 ஸ்டெப் எழுதலாம். மடங்கு கோணங்கள் படிக்காதபடியால் 2 கோணங்கள்ட கூட்டுத்தொகையால் எழுது. சைன் ஏ சக பி மாதிரி எழுதினால் சைன் ஏ காஸ் பி சக காஸ் ஏ சைன் பி. இங்கே 2 பேருமே 4 தீட்டான் இருக்கிறபடியால் ஒரே மாதிரி வருது. சைன் ஏ காஸ் பி சக காஸ் ஏ சைன் பி. சைன் தீட்டா 10 தீட்டா அப்படி இருக்கட்டும். இப்போ இவர் ஒருவர் 2 சைன் 4 தீட்டா காஸ் 4 தீட்டா சைன் 2 தீட்டா. விடையில காஸ் 4 தீட்டா இருந்தது. அப்போ காஸ் 4 தீட்டா வச்சுக்கொண்டு சைன் 4 தீட்டாவை இன்னும் உடைப்பேன் 2 தீட்டாக்கு. இங்கே பாருங்க, 2 காஸ் 4 தீட்டா கீழே சைன் 2 தீட்டாவை வச்சுக்கொண்டு சைன் 4 தீட்டாவை எழுதுவோம் 2 தீட்டா சக 2 தீட்டா. இப்போ என்ன நடக்கும்? சைன் 2 தீட்டா காஸ் 2 தீட்டா சைன் ஏ காஸ் பி சக காஸ் ஏ சைன் பி. 2 காஸ் 4 தீட்டாவின் கீழ் சைன் 2 தீட்டா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2 மடங்கு சைன் 2 தீட்டா காஸ் 2 தீட்டா. சைன் 2 தீட்டாவும் சைன் 2 தீட்டாவும் வெட்டுப்பட்டால் விட வரும் 4 மடங்கு காஸ் 2 தீட்டா. இந்த ரெண்டு 4 காஸ் 2 தீட்டா இருக்குது, காஸ் 4 தீட்டா இருக்குது. பாருங்க, இதுதான் முடிய உண்டு. 4 மடங்கு காஸ் 2 தீட்டா காஸ் 4 தீட்டா. அப்படியே பாருங்க. 4 மடங்கு காஸ் 2 தீட்டா காஸ் 4 தீட்டா.
நாங்கள் மடங்கு கோணங்கள் படிச்சிருந்தா பிள்ளைகள் இவரிலிருந்து இவரங்களுக்கு நேரடியாக எழுதக்கூடியதாக இருக்கும். இந்த ரெண்டு வரையும் எழுத தேவையில்லை. அதே மாதிரி கீழையும் பாருங்கள், இதில் sin 4 θன்றதை நேரடியாக இப்படி எழுதலாம். ஆனால் நாங்கள் மடங்கு கோணங்கள் இன்னும் படிக்காதபடியால் இப்போதைக்கு தெரிஞ்சதை மட்டும் வச்சுக்கொண்டு செய்வோம். RHS. அடுத்தது LHS. LHS cos 3 θ 2 cos 5 θ cos 7 θ. கீழே cos θ 2 cos 3 θ cos 5 θ. கவனிக்கணும், நடாளுக்கு 2 இருக்கு. நடாளுக்கு 2ன்னு சொல்லி ஒரு குணகம் கொடுத்துருக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு யோசிக்கணும். பார்ப்போம். இப்போ இவரையும் எடுத்துப்பாம். அதே மாதிரி இவரையும் எடுப்போம். எடுத்தா ஏன்னு சொல்கிறேன்னுண்டா பாருங்க, 3 θ 7 θக்கு 10 θ 2 பிடிச்சா 5 θ வரும். பொது எடுக்கக்கூடிய மாதிரி வரலாம். பாருங்கோ, இவரையும் எடுத்தால் 2 cos 5 θ cos 2 θ. ஏன்னா 3 மேலும் 10 5 θ. 7 3 4 2 θ. சக 2 cos 5 θ. அதே மாதிரி கீழையும் 2 cos 3 θ cos 2 θ சக 2 cos 3 θ. இப்போ மேலே 2 cos 5 θ பொது எடுத்தீங்கள் என்றால் பிராக்கெட்டுக்கு வருவார் cos 2 θவும் cos 5 θவும். cos 2 θ ஒன்றும் என்ன 2 cos 5 θ பொது எடுத்தால் 2 cos 2 θ ஒன்றும் பெறும். சரி, கீழே 2 cos 3 θ பொது எடுத்தீங்கள் என்றால் cos 2 θவும் ஒன்றும் பெறும். இப்போ அவர் 2 பேரையும் வெட்டி விடலாம். cos 2 θ ச 1 cos 2 θ ச 1 2 பிராக்கெட்டையும் வெட்டி விடலாம். விடிய பாருங்கோ, விடியில் எப்படி இருக்குண்டு cos 2 θ sin 2 θ இருக்குண்ணா. என்ன செய்யலாம்னு பாருங்க. இந்த ரெண்டையும் வெட்டி போட்டு மேலே இருக்கிறால cos 2 θ சக 3 θன்னு பிரித்து எழுதுவோம். எழுதினால் இவர் வருவார் cos 2 θ cos 3 θ cos A cos B sin A sin B கீழே cos 3 θ. cos 3 θவால் தனித்தனியாக பிரிச்சிங்களா இவர் வருவார் cos 2 θன்னு மட்டும்தான். அங்கே பாருங்க sin 2 θவை அப்படியே எழுதி போட்டு sin 3 θ cos 3 θவை tan 3 θன்னு போடலாம். tan 3 θன்னு போடலாம். இப்படியே பாருங்க, சரி ஒன்று cos 2 θ sin 2 θ தர tan 3 θ. RHS. விடிய பார்த்து யோசிக்கணும். இந்த லவத்தில் எங்களுக்கு வந்து முடிஞ்சுது. ஆனால் விடியோ 5 θ இல்லை, 3 θ இருந்தது, 5 θ இல்லை. அப்போ 5 θவை 2 சக 3 உடைச்சம் விட வந்தது. அடுத்தது LHS sin A sin 3 sin 5 sin 7 கீழே cos A cos 3 cos 5 cos 7 விடையில் tan 4 இருக்குது. என்ன இப்படி செய்ய முடியாது. sin A sin 7 ஒன்றே அடுப்போம், cos A cos 7 ஒன்றே அடுப்போம், இவர் 2 பேரும் ஒன்றே அடுப்போம், இவர் 2 பேரும் ஒன்றே அடுப்போம். அப்போ தான் 4 வரும். 2 sin அவரே முன்னாடி 8A 4A cos 3 2 sin 4A cos A கீழே 2 cos 4A cos 3A
2 cos 4a cos a. மேல 2 sin 4a பொது எடுக்கலாம். எடுத்தால் பிள்ளைகள் cos 3a cos a. கீழே 2 cos 4a பொது எடுக்கலாம். cos 3a cos a. cos 3a cos a வெட்டுப்பட்டால் இது வரும் tan 4a என்று வரும். RHS tan 4 என்று வரும் RHS. சரியோ? அடுத்தது திரும்பவும் சமன்பாடுகள் உங்களை ஞாபகப்படுத்துறேன். நீங்கள் ஏற்கனவே எழுதி ஒட்டி வச்சிருப்பீங்க உங்களை மேசைக்கு முன்னால. அடுத்தது LHS sin theta சக பை சய 2 sin theta சய பை cos theta சக பை cos theta சய பை. முதலாவது ஆளை மூன்றாவதுலையும் சேர்த்துடுங்கோ. 2 sin பை பை கழிப்படும் தீட்டா தீட்டா 2 தீட்டா தீட்டா cos இவரிலேருந்து அவரை கழிச்சோம்னா பை. 2 cos theta cos பை சய 2 cos theta. இப்போ மேலே 2 sin theta பொது எடுங்கோ. cos பை சய 1. கீழே 2 cos theta பொது எடுங்கோ. cos பை சய 1. இவர் 2 பேரும் வெட்டுப்பட்டால் tan theta ஆண்டு விட வரும். RHS. அப்போ எந்த 2 பேரையும் எடுத்து சமன்பாடு போடுறீங்கன்னு யோசிக்கணும். கொஞ்சம் பார்த்தோன்னு பழங்கணும். இல்லை டீட்டா சக பை இருக்குது, அங்கே டீட்டா சய பை இருக்குது. இப்போ கூட்டைக்குள்ள பை இல்லாமல் போகும் இருக்கா. அடுத்தது LHS sin A 2 sin 3A sin 5A sin 3A 2 sin 5A sin 7A 2 sin 3A cos 2A சக 2 sin 3A 2 sin 5A cos 2A 2 sin 5A 2 sin 3A பொது எடுத்தால் cos 2A சக 1. 2 sin 5A பொது எடுத்தால் cos 2A சக 1. cos 2 சக 1 வெட்டிவிட்டால் sin 3A இன் கீழ் sin 5A. RHS sin 3 sin 5 RHS. அடுத்தது sin A சய C A சக C sin B சய C sin B சக C 2 sin A cos C சக 2 sin A 2 sin B cos C 2 sin B. மேல 2 sin A பொது எடுங்கோ. cos C சக 1. கீழே 2 sin B எப்போது எடுங்கோ. cos C சக 1. cos C சக 1 cos C சக 1 வெட்டுப்பட்டால் sin A இன் கீழ் sin B. RHS sin A இன் கீழ் sin B RHS. 4 உறுப்பு இருக்கு மேலே எங்களையும். LHS sin A
sin 5 sin 9 sin 13 cos A cos 5 cos 9 cos 13 இப்படியே பாருங்க 4A இருக்கு. 4A வார மாதிரி எடுக்கிறேன்டா 9 5 எடுத்தீங்கன்னா கழிக்கேக்கில் 8A வந்து 4A வரும். 5 13 எடுத்தீங்கன்னா வரும். அப்போ இங்கே வந்து இவ 2 பேரையும் ஒரு சோடியாயும் இவ 2 பேரையும் ஒரு சோடியாயும் எடுப்போம். அதே மாதிரி கீழே ஒன்றுமண்டா சோடி கட்டி எழுதுறேன் உங்களுக்கு முதல்ல விளங்குறதுக்கு. sin A சக sin 9A ஒன்றை எடுக்க போகிறேன். சய sin 5 சயோ வெளியில் எடுத்தபடியால் சகன்னு தான் வருவார். sin 0.3 cos A சய cos 9 சய cos 5 சய cos 13 எங்க இனி சமன்பாடு எழுதுவோம். CD சமன்பாடுகள் டக் 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 கண்டு 2 sin 5A cos 4 2 sin 13 மஞ்சம் 18 9 cos 4 சந்தோஷம். என்ன cos 4 மேல பொதுவாக வருது, எதிர்பார்த்த விட வருது. 2 sin 10 5A sin பின்னுக்கு இருந்து முன்னுக்கு கழிச்சா ஓகே. இங்க 2 sin 4 மேல cos 4A பொது எடுக்கலாம். மேல cos 4A பொது எடுத்தீங்கள் என்றால் sin 5A சய sin 9A கீழே 2 sin 4A பொது எடுக்கலாம். sin 5A சய sin 9A இந்த பிராக்கெட் ரெண்டும் வெட்டுப்பட்டால் 2 2 வெட்டுப்பட்டால் cot 4 என்றது விட RHS cot 4 தான் எங்கட விடியாக இருந்தது. அடுத்தது நீங்கள் செய்யணும். இது சரியான சுகம். ஒரு நிமிஷ கேள்வி. 2 sin A சக B இன் கீழ் 2 cos A சய B இன் கீழ் 2 2 cos A சக B இன் கீழ் 2 sin A சய B இன் கீழ் 2 இது sin இன் கீழ் cos tan என்று வரும். இது cos இன் கீழ் sin cot என்று வரும். RHS சரியான சுவம். ஆக சுவமான ஒரு கேள்வி அது. சமன்பாடுகளை ஞாபகப்படுத்துறேன். சமன்பாடுகள் அடுத்தது LHS cos A சக cos B cos B சய cos A மேல 2 cos cos என்று வரும். cos A சக B இன் கீழ் 2 cos A சய B இன் கீழ் 2 கீழே வரும் 2 sin sin A சக B இன் கீழ் 2 sin பின்னுக்கு இருந்து முன்னுக்கு கழியுங்க A சய B இன் கீழ் 2 cos இன் கீழ் sin tan cot cos இன் கீழ் sin cot A சக B இன் கீழ் 2 திரும்பவும் cot A சய B இன் கீழ் 2 இது A சக B அது A சய B RHS ரைட். அடுத்தது 22 LHS sin A சக sin B cos A சக cos B 2 sin A சக B இன் கீழ் 2 cos A சய B இன் கீழ் 2
கீழே 2 cos a சக b இன் கீழ் 2 cos a சக b இன் கீழ் 2. இது ரெண்டும் விட்டுப்பட்டால் sin இன் கீழ் cos மட்டும்தான் மிஞ்சும் tan. RHS tan a சக b இன் கீழ் 2 RHS. அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்தது பெட்டிஸா இருக்கு பாருங்க. 4 இருக்கு என்ன cos 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 இருக்கு. முதலாவது LHS cos a சக b சக c சக cos a சக b சய c b சக c சய a சய b. பாருங்க முதல் மூண்டையும் கூட்டி கிடக்கு, பிறகு ஒன்றுல ஒன்னோட கழிச்சு கிடக்கு, இல்லை சியா கழிச்சு கிடக்கு, ஏ கழிச்சு கிடக்கு, பிஏ கழிச்சு கிடக்கு. இப்போ நாங்கள் ரெண்டு பேரை அடுத்து சமன்பாட்டை போட்டு பார்க்கலாம். எந்தெந்த 2 பேர் எடுக்கிறேன்னு தான் யோசனை. இப்போ இவர் 2 பேரும் எடுத்து பார்ப்போம். இவர் 2 பேரும் எடுத்தா பாருங்க, ஒருக்கா சியும் சியும் இல்லாமல் இப்போ ஏ சக பீன்கள் 2 வரும். அப்புறம் கழிக்கக்குள்ள பி இல்லாமல் போய் ஏயும் சியும் மட்டும் வரும். பாருங்க இவர் 2 பேரையும் எடுத்தா 2 cos கூட்டி பார்த்தீங்கன்னா சிசி இல்லை, ஏ சக பி 2 தரம் வரும். அப்போ ஏ சக பி cos கழிச்சு 2ஆல் ஏயும் பியும் இல்லாமல் போடும், சி மட்டும் வரும். சரி 2 இவர் 2 பேரும் எடுத்தீங்கன்னா திரும்பவும் cos கூட்டைக்குள்ள ஏயும் பியும் இல்லாமல் போயிடும். பாருங்க சய ஏ சக ஏ இல்லாமல் போயிடும், சக பி சய பி இல்லாமல் போயிடும், சிசி 2 சி சி cos இதுல இருந்ததை கழிச்சிங்கள் என்றால் அல்லது அதுலேருந்து கழிச்சிங்க எதனாலும் ஓகே, கொசுக்குள்ள தானே. அப்போ ஏ சய ஏ 2a வந்து ஒரே ஆகும். சயபி சகபியை கழிக்க சய 2b ஆகி சயபி ஆகும், சி இல்லாமல் போயிடும். இனி பாருங்க 2 cos c பொது எடுக்கலாம். cos a சக b cos a சய b. இப்போ இவர் 2 பேருக்கும் சமன்பாட்டை போடும். 2 cos c இஞ்சால வச்சுக்கொண்டு 2 cos கூட்டினீங்கள்டா b இல்லை a இருக்கு, cos கழிச்சிங்கள்டா a இல்லை b இருக்கு. 4 cos a cos b cos c. RHS விளங்குதா பிள்ளைகள்? பாருங்க அவ்வளோ பெருசு மாதிரி இருந்துச்சு. பட் செய்து கொண்டு போய்க்குள்ள டக்குன்னு ஒரு 4 ஸ்டெப்பில் விட. அடுத்தது பயப்படக்கூடாது கேள்வியில் பார்த்துட்டு இவரை பாப். இவருக்கு வேணும்னா RHS எடுத்து செய்து கொண்டு போகிறது சுகமாக இருக்கலாம். பாருங்க RHS sin 45 பாகை சக ஏ sin 45 பாகை சய ஏ 2 sin 2ஐயும் கூட்டி 2ஆல் பிரித்தால் ஏயும் ஏயும் இல்லாமல் போய் 45 45 90 திரும்ப 45 பாகை வரும். தர cos கழிச்சிங்கன்னா 45 45 இல்லை, ஏ 2a ஏ என்று வரும். 2 45 பாயிண்ட் சைன் ஒன்றின் கீழ் √2 படிச்சிட்டோம். √2 cos a LHS. அப்போ இந்த முறை RHSல தொடங்கி LHSல முடிக்கிறது சுகமா இருந்துச்சு. அடுத்தது LHS sin a sin a சக 120 sin a சக 240. அங்கே இவர் 2 பேரும் எடுத்து பார்ப்போம். 2 sin கூட்டி 2ஆல் பிடிச்சிங்கன்னா a சக 120 cos கழிச்சிங்கள்டால் இதில் இருந்தது கழிப்புமே ஏம் ஏம் இல்லாமல் போகும் 240 120 வா சக sin a சக 120. இப்போ sin a சக 120 பொதுவாக வச்சுக்கொண்டு
இப்போ பாருங்கோ 2 cos 120 பாகை இங்கே இருக்குது, சக ஒன்றாங்கால் இருக்குது. இது 120 பாகை நேரடியாக போட பாருங்க. 120 பாகை என்றது 80 சய 180 சய 60. அப்போ திரும்ப cos 60 வரும். ஆனால் 2ஆம் கால் வட்டம். இப்போ cos 60க்கு அரை, 2ஆம் கால் வட்டத்தில் வரக்கூடிய சய அரை. திருப்பி சொல்கிறோம் பாருங்க. இதை நாங்கள் ஒரேடியாக மனசால யோசிச்சு போட பழகும். இங்கே பாருங்க, cos 120ன்றது cos 180 சய 60. அப்போ cos 60 வரும். என்ன ரெட்டை மடங்கு, 90 ரெட்டை மடங்கு. சரி, ஆனால் 2ஆம் கால் வட்டம் சய அரை. ஒரு 2 தர சய அரை சக உண்டு. இவர் 0. ஏன் 2 2 பட்டினா சய 1 0. ஆகவே விட 0. RHS வழங்குதாப்புல. இப்படி 2ஆம் கால் வட்டம் 3ஆம் கால் வட்டத்தில் வர கோணங்களுக்கு ஸ்டெப்ஸ் எழுதாமல் நேரடியாக அந்த விடிய எழுதுறதுக்கு கொஞ்சம் பழகி கொள்ளணும்னாங்களா. அடுத்தது டேன்ல இருக்குதுண்ணே. LHS tan 45 பாகை சக A, tan 45 பாகை சய A. sin 45 பாகை சக A, sin 45 பாகை சய A, cos 45 பாகை சக A, cos 45 பாகை சய A. இப்போ பாருங்க, இவ்வளோ நேரமும் 2 கூட்டல் இருந்தால் பெருக்கமாக போட்டாங்களோ. இப்போ இந்த பெருக்கத்தை கூட்டலாக போடுறது மெட்டப்பாங்க ரிவர்ஸாக யோசிச்சுப்பா. எப்படி ரிவர்ஸாண்டா, 2ம் சைன்னு வந்திருக்கு. அப்போ எங்களுக்கு இங்கே காஸ் சய காஸ்ன்னு இருந்தால் தான் சைன் வரும். ஒன்றுனா மேலேங்களும் 2 போட்டுடுறோம் உங்களுக்கு வசதிக்காக. சரி, காஸ் எப்படி வருமாண்டா பாருங்க, 45 சகையில் இருந்திருக்கு. அப்போ சொல்கிறேன் பாருங்க, இங்கே 90 பாகையும் இங்கே 2Aயும் இருந்திருந்தா சரி கொண்டு பாருங்க. கூட்டி 2ஆல் பிரித்தால் 45 சகை. பின்னிக்கு இருந்து 300 கழிச்சு போட்டு 2ஆ பிரித்தா 45 சகை. ரைட், கீழே காஸ்ன்னு வந்திருக்கேண்ணே. அப்போ சைன் இல்லை சக காஸ்ன்னு வரும். பாருங்க சரி ஒன்று. அப்போ கூட்டி 2ஆல் பிடிச்சா அப்படி, கழிச்சு 2ஆல் பிடிச்சா அப்படி. cos 90 பாக 0. இல்லை, இது நாங்கள் திரும்பியும் படிக்க போகிறோம். இப்போ என்னென்னா இவ்வளோ நேரம் 2 கூட்டல் கழித்தல பெருக்கலை எழுதுறதை பார்த்து கொண்டு நாங்கள் பெருக்கலை கூட்டல் கழித்தலை மாற்றுறது படிக்க போகிறோம். அதில் ஒரு சின்ன உதாரணம் படிப்பேன், திருப்பி யோசியாதீங்க. இவர் 0 உடைய கான்ஸ்டன்ட் டே இன்கள் கான்ஸ்டன்ட் டே 1 வரும். அப்படி இல்லாட்டி டேனை விரிச்சு எழுதி ட்ரை பண்ணலாம். டேன் என்று விரிச்சு எழுதுறது tan 45 சக டேனே, கீழே 1 சக tan 45 டேனே, அவரையும் tan 45 சக டேனே 1 சக tan 45 பிரிச்சு எழுதி பெருக்கி சுருக்கி கொண்டு போனால் எல்லாம் வெட்டுப்பட்டு எங்களுக்கு விட 1 வர வேணும் வரும் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். சமன்பாடு அவ்வளோத்தையும் பாருங்க திருப்பி இருக்கா. இப்போ நான் சொன்ன விஷயத்துக்கு வாரம். சிடி சமன்பாடுகளின் நேர்மாறு என்ன நேர்மாறுன்னு நீங்கள் சொல்கிறோம்டா, இவ்வளவு நேரமும் சைன் ஏ சக சைன் பி என்றிருந்தால் 2 சைன் காஸ்ன்னு எழுதினாங்க. இனி எங்களுக்கு சைன் காஸ் பெருக்கமாக இருந்தால் அதை சைன் சக சைனை எப்படி மாற்றுறேன்னு பார்க்க போகிறோம். சைன் பெருக்கமாக இருந்தால் எப்படி சைன் காஸ் சாய காசுக்கு மாற்றுறது, இப்படி ரிவர்ஸாக செய்கிறது பிள்ளைகள். பாருங்க, இவ்வளோ நேரம் இது 2ஐயும் தந்து இது பார்த்து நாங்கள் இனி ரிவர்ஸாக செய்கிறது பார்க்க போகிறோம். சைன் காஸ்டன்ட் இருந்தால் நீங்கள் பார்க்கணும் ஏ பெரிசோ பி பெரிசோ உண்டு. ஏ பெரிதென்றால் பிள்ளைகள் சைன் சக சைன் எழுதுவோம். பி பெரிதென்றால் சைன் சய சைன் எழுதுவோம். அதான் முதல்ல விளங்கிக்கணும். சைன் காஸ்டன்ட் இருந்தால் ஏ பெருசோ பி பெருசோன்னு பாருங்க. சைனுக்குள்ள வாரால் பெருசோ காசுக்குள்ள வாரால் பெருசோன்னு பாருங்க. சைனுக்குள்ள வாரால் பெருசுன்னா கூட்டல் எழுதுங்க சைன் சக சைனன்ட்டு.
கொசுக்குள்ள வாரால் பெருசாக இருந்தால் சைன் சய சைன் எழுதும். எழுதி போட்டு முன்னுக்கு போடுங்க, ரெண்டையும் கூட்டி போடுங்க, பின்னுக்கு போடுங்க, ரெண்டையும் கழிச்சு போடுங்க. இதில் கழித்தலாம் வந்துருக்கணுமா? ரைட். அப்போ முதல் ரெண்டையும் கூட்டி போடுங்க, பிறகு ரெண்டையும் கழிச்சு போடுங்க. ரைட். அதே மாதிரி ரெண்டும் கொஸ்ன்னு வந்தால் பிரச்சனையே இல்லை. அது கொஸ்ஸாக காஸ் மட்டும்தான். ரெண்டும் கொஸ்ன்னா கொஸ்ஸாக காஸ் மட்டும்தான். அப்போ ஒருக்கா கூட்டி போடுவீங்க, ஒருக்கா கழிச்சு போடுவீங்க. உதாரணம் ஜெயிக்க வழங்கப்படுத்த படிவேன். ரெண்டும் சைன் வந்தால் கட்டாயம் கொஸ்ஸாய காசில் மட்டும்தான் ரெண்டும் சைன் வரும். கொஸ்ஸாய காசில் மட்டும்தான் ரெண்டும் சைன் வரும். அப்போ முதலாவது காஸ் பாருங்க, இதில் சயோட வந்தால் ஏ சக பி, ஏ சய பி என்று கழிச்சு எழுதும். அதாவது பெரிய கோணத்தை முன்னுக்கு எழுதி சின்ன கோணத்தை பின்னுக்கு எழுதுங்க. அப்படியா இங்கே பாருங்க, முன்னுக்கு சய வந்தால் பெரிய கோணத்தை முன்னுக்கு ஏ சக பியை முன்னுக்கு எழுதி ஏ சய பியை பின்னுக்கு எழுதுவீர்கள். இதில் சய இல்லாமல் சகவா இருந்தது என்றால் சின்ன கோணத்தை முன்னுக்கு எழுதி ஏ சய பியை முன்னுக்கு எழுதி ஏ சக பியை பின்னுக்கு எழுதுவீர்கள். திரும்ப கொஞ்சம் பாருங்க, சைன் காஸ்ன்னு வந்தால் சைன் காஸ் பெருக்குமா வந்தால் அது ரெண்டு சைனின் கூட்டல் அல்லது கழித்தலாக தான் இருக்கலாம். கூட்டலோ கழித்தலோன்னு எப்படி பார்க்குறேன்னா, சைனுக்குள்ள பெரிய கோணம் இருந்ததுன்னா கூட்டல், கொசுக்குள்ள பெரிய கோணம் இருந்ததுன்னா கழித்தல். ரைட், ஓகே. அப்போ சைன் முதலாவது சைனுக்குள்ள ஏ சக பி எழுதுவீங்க, ரெண்டு கோணத்துலையும் கூட்டல். ரெண்டாவது சைனுக்குள்ள ஏ சக பி எழுதுவீங்க. விளங்குதோ? இது சைன் காஸ்ன்னு வந்தா. ரெண்டும் காஸ்ன்னு வந்தால் சரியான சுகம். ஏன்னா ரெண்டு காஸ்னா கூட்டலுக்கு மட்டும்தான் காஸ்ன்னு வரும். அப்போ கொஸ்ஸாக காஸ்ன்னு எழுதுவீங்க. அது ஒரு கொஸ்ஸுக்குள்ள ஏ சக பி எழுதுவீங்க, மற்ற கொஸ்ஸுக்குள்ள ஏ சக பி எழுதுவீங்க. சைன் என்று வந்தால் கட்டாயமாவது கொஸ்ஸாத்தான் இருக்கணும். ஒரு கொஸ்ஸுக்குள்ள ஏ சக பியும் ஒரு கொஸ்ஸுக்குள்ள ஏ சய பியும் எழுதுவீங்கள். எந்த கொஸ்ஸுக்குள்ள ஏ சக பி எந்த கொஸ்ஸுக்குள்ள ஏ சய பி என்றது முன்னுக்கு சய இருக்கோ இல்லையோன்றதை பொறுத்து தாங்க. சய இருந்தால் பெரிய கோணம் முன்னுக்கு சின்ன கோணம் பின்னுக்கு, ஏ சக பி முன்னுக்கு ஏ சய பி பின்னுக்கு. சய இல்லை என்றால் ஏ சய பி முன்னுக்கு ஏ சக பி பின்னுக்கு. விளங்கிச்சோ? ரைட். பாப்போம் கொஞ்சம் உதாரணங்களை. கூட்டுத்தொகை அல்லது வித்தியாசமாக எழுதுக. 12 கேள்வி டாக்டர் எழுதி விடுங்க பாப்போம். பாருங்க, சைன் காஸ்டன்ட் இருக்குது. அப்போ கட்டாயம் இது சைன் தான் வரும். பாருங்க என்னென்னு யோசிக்கிறேன்னா சைன் தான் வரும். இனி சைனுக்குள்ள இருக்கால் பெரிய ஆளா இருக்கார், அப்ப சகண்டு தான் வரும். 3 3 4, 3 1 போனா 2. முடிஞ்ச விஷயம். திருப்பி ட்ரை பண்ண பாருங்க. 2 சைன் 4 2 6 3 காஸ் 4 2 போனா 2. திரும்பவும் சைன் காஸ்டன் இருக்கு. அப்ப கட்டாயம் சைனாக தான் இருக்கணும். சைன் இப்படிதான் முடிவு பண்றது. சைன் காஸ்டா இருந்தால் சைன் தான். பிறகு பாப்பன் சகவோ சகோ. நீங்க பாருங்க, சைனுக்குள்ள சின்னன் கொசுக்குள்ள பெருசு, இவர் தான் பெரியா. கொசுக்குள்ள பெருசு இருக்கபடியா சய தான் பெறும். இனி 5 2 7, 5 2 போனா 3. திருப்பி இருக்கா பாருங்க, சைன் வந்து என்ன போடுறாங்க, 2 காஸ், 2 பேரும் கூட்டி 2 ஆள் பிடிச்சா 5, கழிச்சு போட்டால் சைன் 2. அது சரி. அடுத்து காஸ் கண்ணை முடிக்கணும் செய்யலாம். இது காசுக்கு மட்டும்தான் காஸ் ரெண்டு வரும். 3 2 5, 3 2 போனா ஏ. அடுத்தது சைன் காசுக்கு மட்டும்தான் சைன் வரும். காசுக்கு மட்டும்தான் சைன் வரும். காஸ் பாருங்க, 5 2 7, பெரிய கோணத்தை பின்னுக்கு போடுங்கோ. 5 2 போனா 3, சின்ன கோணத்தை முன்னுக்கு போடும். எப்ப என்றால் முன்னுக்கு சய இல்லை என்றால். முன்னுக்கு சய வந்தால் அவருடைய மாறி எழுதுவார். காஸ் 7 முன்னுக்கு எழுதி 3 பின்னுக்கு எழுதி. இவரை பாருங்க, காஸ் சைன் காசுக்குள்ள பெருசு இருக்கு. அப்ப இவர் சைன் என்று வரணும். காசுக்குள்ள பெரிய ஆள் இருக்கக்கூடிய சய என்று வரணும். 3 3 4, 3 1 போனா 2.
சைன் காஸ் கட்டாயம் சைன் சைன் என்று வரணும். சைனும் காசும் மிக்ஸ் ஆகி வந்தால் சைன் சைன் தான். இனி பாருங்க கூட்டலோ கழித்தலும். சைனுக்குள்ள பெரிய ஆள் கூட்டல் 3 2 5 ஏ. இவரை பாருங்க காஸ் 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 சக காசுக்கு மட்டும்தான் காஸ் காஸ் என்று வரும். 3a ஏ. சைன் சைன் காஸ் சாய காசுக்கு மட்டும்தான் சைன் சைன் என்று வரும். காஸ் சாய காசுக்கு 2a 1 3a பெரிய கோணத்தை பின்னுக்கு எழுதுவியல், சின்ன கோணத்தை முன்னுக்கு எழுதுவியல். சைன் சைன் காஸ் சாய காசுக்கு மட்டும்தான் சைன் சைன் வரும். பெரிய கோணம் பின்னுக்கு, சின்ன கோணம் முன்னுக்கு. காஸ் சைன் ரெண்டும் மிக்ஸாக வந்தால் சைன் சைனாக தான் இருக்கலாம். ரெண்டு மிக்ஸாக வந்தால் சைன் சைன். ஆனால் எங்கே பெருசு இருக்கோ கொசுக்குள்ளே பெருசு இருக்குது. அப்போ சாய சாய 7 மஞ்சும் 12 டீட்டா 2 டீட்டா. காஸ் காஸ் சரியான சுகம். ஏனண்டா காஸ் காஸ்ன்னா கொஸ்ஸாக காஸ் தான். பார்க்குறது ஒன்றும் இல்லை, கூட்டுறது அடிக்கிறது. 11 3 14 8. சைன் 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 சைன்ண்டா கொஸ்ஸாய கொசுக்கு மட்டும்தான் சைன் சைன் வரும். 54 வாக 60 வாக அண்ணா 120 வாக பின்னுக்கு 16 வாக முன்னுக்கு. 60 54 6 வாக ஏன்னா பாருங்க சரியா உண்டு. 120 இல்லை 54 வருவது 114 இங்கே பிள்ளை விட்டான். பெரிய கோலத்தை பின்னுக்கு போடுவீங்க, சின்ன கோலத்தை முழுவோம். காஸ் 6 பாக செய்ய காஸ் 114 பாக. இப்போ இப்போ என்ன செய்து நாங்கள் எங்களோட பெருக்கங்களாக இருக்கிற கோவைகளை சில நேரங்களில் கூட்டல் கழித்தல எழுத வேண்டி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நான் கடைசியாக செய்த சொல்லிய பாருங்க எங்க இவரை பாருங்க, மேலே பாருங்க சைன் சைன் இருக்கு. அப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி சைன் சைன் என்றால் அவர் கட்டாயம் கொஸ்ஸாய கொஸ்ன்னு தான் வரணும். அதான் கொஸ்ஸாய கொஸ்ன்னு போட்டேன். ரெண்டையும் கூட்டுவியல், கூட்டி பெரிய ஆளை பின்னுக்கு போடுவீங்க. கூட்டினா பெரிய ஆள் இல்லை, அவர் பின்னுக்கு போவார். கழிப்பீங்கள், அவர் முன்னுக்கு வருவார். கீழே கொஸ் கொஸ்ன்னு இருக்கு. அப்போ கொஸ்ஸாக கொஸுக்கு தான் அப்படி வரலாம். கொஸ்ஸாக கொஸ் ஒருக்கா கூட்டுவீங்க, ஒருக்கா கழிப்பீங்க. விளங்குதே? அப்போ சில நேரங்களில் இப்படி செய்து சுருக்கிறது சுகமாக இருக்குமன்றதுக்காக வேண்டி உங்களுக்கு 2 பக்கமாக செய்கிறதுக்கும் பரிச்சயமாக இருக்கணும். அதாவது கூட்டலாக தந்தால் பெருக்கமாக எழுத தெரியணும், பெருக்கமாக தந்தால் கூட்டலாக எழுத தெரியும். விளங்கிச்சோ? சமன்பாடுகளை திரும்பவும் சொல்லியிருக்கேன் பாருங்க. இப்போ நாங்கள் கொஞ்சம் உதாரணங்களை பார்ப்போம் பாருங்க. பாருங்க, இப்போ இவருக்கு 2 பேருக்கும் பொதுவாக ஒன்றும் மடுக்கலாது. இப்போ 2 பேரும் உடைச்சலுது தான் ஒரே ஒரு வழி. பாருங்க 2 பேருக்கும் ஒன்றும் பொதுவாக இல்லை, 2 பேரும் உடைச்சு எழுதுவோம். இவருக்கு எழுதுவோம் கொஸ்ஸாய கொஸ்ஸண்டு. 2 கூடுங்க 7 டீட்டா 8 டீட்டா 4 டீட்டா கழிச்சா 3 டீட்டா. ஆனால் இங்கே ஒரு 2 இருந்திருக்கணும், அந்த 2 இல்லை, கீழே 2 போடும். அதே மாதிரி இவருக்கும் கொஸ்ஸாய கொஸ் 11 3 18 9 டீட்டா பெருசாக பின்னுக்கு போகிறோம். 4 டீட்டா முன்னுக்கு, கீழே 2, ஏன்னா இங்கே 2 இல்லை. அப்போ இது 2 வெட்டுப்படும். சய 4 சக 4 வெட்டுப்பட்டால் பாருங்க அரைய வழியில் வச்சு கொண்டு கொஸ் 3 டீட்டா சய கொஸ் 9 டீட்டா. அவைக்கு நீ சமன்பாட்டை போடுவோம். 2 சைன் கூட்டி 2 ஆள் பிரித்தால் 6 டீட்டா கழிச்சு 2 ஆள் பிரித்தா 9ல் 3 போனால் 6 காஸ் 3 டீட்டா. எங்கே போட்டு நாங்கள் பாருங்க இதில் போல 11 3 14 7 டீட்டா வந்திருக்கணும். இதில் 7 டீட்டா, இதில் 7 டீட்டா. அப்போ 7 டீட்டாண்டா இதுலேயும் 7 டீட்டா. ம் 7 3 10 2 சைன் 5 டீட்டா கழிச்சால் பின்னிக்கிறது 3 கழிச்சா 7ல் 3 4 காஸ் 2 டீட்டா. நிறைய 2 வெட்டுப்பட்டால்
sin 5 தீட்டா cos 2 தீட்டா RHS. அப்போ இந்த ரெண்டு இல்லைன்றது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா, எழுதி போட்டு கீழே ரெண்டை போட்டு விடுறது தானே. அடுத்தது இவருக்கும் பாருங்க ரெண்டு பேருக்கும் பொதுவாக ஒன்றும் இல்லை. cos 2 தீட்டா cos தீட்டா by 2 cos 3 தீட்டா cos 9 தீட்டா by 2. இது ரெண்டு உடைச்சு எழுதுவோம். cos ஆக cos 2 4 5 தீட்டா by 2 4 3 தீட்டா by 2. ஆனால் கீழே ஒரு 2 வரும். சாய இவரையும் cos ஆக cos உடைக்கலாம். 6 9 15 6 9 3. இப்போ பாருங்க இந்த cos 3 தீட்டா by 2 வெட்டுப்படும். ஏன்னா இங்கே சக அங்கே சயன்னு வரப்போகுது. அவரை வெட்டி விட்டால் அரிய பொது வைத்துண்டு அரிய பொதுவாக வச்சு கொண்டு cos 5 தீட்டாவின் கீழ் 2 சய cos 15 தீட்டாவின் கீழ் 2 அரை 2 சைன் 2 பேரும் கூட்டுங்கோ. 15 20 2 10 தீட்டா கூட்டினா 10 தீட்டா அது 2 அப்படிச்சா 5 தீட்டா. சைன் பின்னுக்கு இருந்து முன்ன கழிச்சிங்கன்னா 15 5 3 10 2 ஏற்கனவே இருக்குது 5 தீட்டா அது கீழ் 2. அப்படியே பாருங்க சரி உண்டு. ஓ சைன் 5 தீட்டா சைன் 5 தீட்டாவின் கீழ் 2 RHS. RHS நீங்களா செய்யணும். இதை எல்லாம் பார்த்து எழுதக்கூடாது, நீங்களா செய்யணும். LHS sin A sin A சக 2B sin B sin B சக 2A sin sin இருக்கபடியா cos சாய cos ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டினா 2A சக 2B கூட்டி பின்னுக்கு போடுவோம். கழியுங்கோ A போனால் 2B கீழே ஒரு 2 பேரும். சாய இவரும் கொஸ்ஸாய கொஸ்ன்னு வரணும். கூட்டினா 2A சக 2B கழிச்சால் B போனால் 2A. அப்போ இவர் சய கொஸ் 2A சக 2B இங்கே சய சய சக இந்த துண்டு வெட்டுப்படும். வெட்டுப்பட்டால் அரிய வழியில் வச்சுக்கொண்டு cos 2B சய 2A 2 sin A சக B ரெண்டையும் கூட்டி 2 ஆல் பிரிக்கிறது. 2 sin பின்னிக்கு முன்னோக்கி கழிச்சால் A சய B அரிய ரெண்டையும் முட்டி போட்டு உள்ளே எழுதுங்க. A சய B முன்னோக்கி எழுதியிருக்கு என்ன sin A சய B sin A சக B RHS. RHS விளங்கிச்சோ. 4வது sin 3A சக sin A இங்கே ஒரு sin A cos 3A சய cos A cos A. இவ ரெண்டு பேருக்கும் சமன்பாட்டை போட்டால் 2 sin 2A cos A sin A. இவைக்கு போட்டால் 2 sin 3A இங்கே பாருங்க இதில் முன்னுக்கு இருக்கால் பெருசாக இருக்காருல்லோ. அப்போ என்ன செய்வோம் என்றால் ஒரு சயோட தொடங்குவோம். சய sin 2ஐயும் கூட்டினா 3 3 4 2 sin முன்னுக்கு இருந்து பின்னுக்கு கழிக்க போகிறேன். பிள்ளைகள் பின்னிக்கு இருந்து முன்னோக்கு கழிச்சா கொஸ்ஸாய கொஸ்ஸில் பின்னிக்கு இருந்து முன்னோக்கு கழிச்சா தான் அது சாதாரணமாக வரும். நீங்கள் முன்னுக்கு இருந்து பின்னுக்கு கழிக்க போகிறீங்களா என்றால் முன்னுக்கு ஒரு சாய போடணும். அதான் போட்டுக்கணும். 3A 2A cos A. இப்போ பாருங்க இங்கேயும் sin 2A இருக்குது sin 2A இருக்குது. அதில் 2 விட்டுட்டோம் 2 ஒன்று வரும் 2 sin A cos A எல்லாம் இருக்குது 0. ஒரு ஸ்டெப்பில் விட கஷ்டப்படவே தேவையில்லை. ஒரு ஸ்டெப்பில் விட அடுத்தது
இவரை பாப் LHS 2 sin A sin C cos C sin A sin 2C 2 sin B sin C cos C sin B sin 2C A sin 2C B sin 2C விரிச்செழுதியும் ஆன்சர் எடுக்கலாம். A sin 2C A sin C sin C என்று போட்டுட்டு B sin 2C B sin C sin C என்று போட்டு அதை விரிச்செழுதினால ஆன்சர் வரும். இல்லாட்டி இவரை பாருங்க, இவரை sin cos cosக்குலாம் பெரிய ஆள் இருக்கிறான். நீங்கள் இதில் A sin C சொல்லலாது. அப்போ sin சக sin என்று போட்டுவிடுவோம். sin சக sin கூட்டி போடுவீங்க A, கழிச்சு போடுவீங்க A sin 2C sin A sin 2C பார்த்தீங்களோ A sin 2C கழிவிட போகுது. கீழே sin cos sin சக sin என்று போட்டுவிடுவோம். B sin C சக C C இன் C விட்டுப்பட்டால் B sin 2C sin B sin 2C. அப்போ கீழையும் B sin 2C B sin 2C கழிபட்டது என்றால் எங்களுக்கு மிஞ்சிறது sin A கீழே sin B RHS. அடுத்தது இவரை பாருங்க, sin A sin 10A sin 3A sin 6A sin 4A sin 13A sin A cos 2A sin 3A cos 6A sin 4A cos 13A sin 4A cos 13A. இப்போ எல்லாருக்கும் ரெண்டு இருந்தால் நல்லம். ரெண்டு இல்லாதபடியா நான் ஒரு அரை எழுதி போட்டு எழுதுறேன். மேலையும் கீழையும் ஒரு அரை எழுதி போட்டு எழுத போகிறேன். என்ன அப்படியே ஒரு ரெண்டு இருந்தால் தான் நான் சுகமாக எழுதலாம். சரி, ரெண்டில் அப்படியே அறைய போகிறேன். sin அப்படியே கொஸ்ஸாய காஸ் 2 1 3 இதுவும் கொஸ்ஸாய காஸ் 6 3 9 3 கொஸ்ஸாய காஸ் 13 4 17 17 இன் கீழ் 2 9 இன் கீழ் 2 கீழே sin காஸுக்குள்ள பெரிய ஆள் இருக்கார். அப்போ sin சாய 2 A 3 A காஸுக்கு பெரிய ஆள் sin சாய 6 3 9 3 sin சாய 17 கீழ் 2 கீழ் 2 போடுறது இல்லையா பிள்ளைகள், கூட்டி சும்மா போடுறது தானே. ஏன்னாங்க இதில் 2 போட்டுனாங்க. இங்கே வெறும் காஸ் சாய காஸ் 9 சாய காஸ் 17. இங்கே வெறும் sin 17 சாய sin 9. பாருங்க இப்போ என்னென்ன விட்டுப்படுதுண்டு. cos 3 விட்டுப்படும். cos 9 விட்டுப்படும். கீழே sin 3 கழிப்படும். sin 9 கழிப்படும். கழிப்பட்டால் மிச்சம் இருக்காகிறதும் அரையும் விட்டுட்டு மேலே இருக்குது cos A சாய cos 17 கீழே இருக்க போகுது sin 17 சாய sin A. சமன்பாட்டை பாவீங்கோ. 2 sin கூட்டி 2ஆல் பிரித்தால் 17 1 18 9 sin பின்னுக்கு இருந்து கழிச்சால் 16 8 கீழே
ரெண்டு காஸ் ரெண்டு பேரையும் கூட்டி 2 பிடிச்சா 11 1 18 9 sin 8 sin 8 வெட்டுப்பட்டது என்றால் tan 9 விட RHS விடிய டபுள் செக் பண்ணுங்க tan 9 வந்ததுண்டு. ஓ பாருங்க இவ்வளோ பெரிய ஒரு கோவம் மாதிரி இருந்தது. விரிச்செழுதின உடனே தங்களை பாட்டையெல்லாம் கழிப்பட்டு போச்சு. அடுத்தது பயப்படக்கூடாது பிள்ளைகள். பெரிய கோவையில் கண்டோன்னா பயப்படக்கூடாது. இறங்கி கணக்கை சேர்த்துறோம். இதை நீங்களா செய்யுங்க பார்ப்போம். LHS cos 2 cos 3 saya cos 2 cos 7 cos A cos 10 கீழே sin 4 sin 3 sin 2 sin 5 sin 4 sin 7 அந்த ரெண்டுகள் இல்லாதபடியா ஒரு அரை ஒன்று போட்டு தொடங்குவோம். கீழே ஒரு அரை, அது எழுதாட்டிலும் பரவாயில்ல, மேலேங்களும் வேற வெட்டுப்படம். ஆனால் எழுதி செய்தால் ஒரு வடிவாக இருக்கும். cos 5 சக cos இங்கே cos ஆனால் முன்னுக்கு சாய இருக்கு. அப்போ சாயோட போடுவோம். சாய cos 9 சாய cos 5 சக cos 11 cos 9 ஏன்னா அதுவும் cos தானே. cos என்ன சுகம் cos வரும். இங்கேயும் சாய வந்தேன்னா முன்னுக்கு ஒரு சாய இருந்தபடியா ரெண்டு பேருக்கும் சாயவை கொடுத்துருவேன். sin cos சாய cos A சாய cos 7 sin cos சாய cos முதலாவது cos 3 சாய போடைய சகவாமன சாய 7 cos 3 சாய cos 11 பாருங்க. சரியா உண்டு. பெரிய ஆளை பின்னுக்கு போடுறோம். cos சாய cos வரைக்கும் பெரிய ஆளை பின்னுக்கு போடுறோம். ரைட். யார் வெட்டு படிக்கணும் பாருங்க. 5 9 வெட்டுப்பட்டால் எங்கள்கிட்ட இருக்கிறது மேலே cos A சக cos 11 மேலே இருக்கு. கீழே மிச்சம் இருக்கிறது பாருங்க. 7 அவுட், 3 அவுட். cos A சாய cos 11 இருக்கு. மேலே வர 2 cos 6A cos 5 2 sin கூட்டி பிரிச்சால் 6A பின்னுக்கு இருந்து கழிச்சால் 5 பாருங்க. cot 6 cot 5 எப்படி உண்டு. ஆக cot 6A cot 5A விட. அடுத்தது கோணங்களோட வருது. LHS cos 36 பாகை சய A cos 36 பாகை சக A 54 பாகை சக A 54 பாகை சக A. இது எல்லாருக்குமே அறிய எடுத்து போட்டு எழுதுவோம். cos என்ன cos சக cos கூட்டி போடுங்க. 72 பாகை சய cos கழிச்சு போடுங்க 2 சக cos. இவரும் cos 108 பாகை cos 2. இப்போ அறைய வச்சு கொண்டு அந்த 2 cos 2 எடுப்போம். சரி, மற்ற 2 பேருக்கும் திரும்ப சமன்பாட்டை போடுவோம். பாருங்க. 72க்கு 108 போட்டால் 2 cos கூட்டி 2 பிரிங்க. 72 108 180 90
கழிச்சு 2ஆல் போடுங்க. 78 72 நூற்றினா 36 18 பாகை. பயப்படவே தேவையில்லை. ஏன்னா cos 90 பூஜ்ஜியம் என்று தெரியும் எங்களுக்கு. cos 90 பூஜ்ஜியம் என்றபடியா இந்த துண்டு அப்படியே பூஜ்ஜியமாகும். அப்போ விட வரப்போகுது எங்களுக்கு அரை 2 cos 2 மட்டும்தான். cos 2 RHS. பாருங்க, இந்த பக்கத்தில் இலக்கம் இருக்கு, அங்கே இலக்கம் இருக்கு இல்லைன்னு எனக்கு விளங்கினது. எங்கேயோ ஒரு இடத்த பூஜ்ஜியம் வந்து இலக்கத்தை இல்லாமல் பண்ண போகுது. அப்போ 2 cos 2 வந்தோன்னே விளங்கிட்டு ஓகே விட வந்துட்டு. ஆனால் இந்த 72 108 இல்லாமல் பண்ணணும். என்னென்னு இல்லாமல் பண்ணுறது? கூட்டி போடுங்கோ, அதுக்குரிய சமன்பாட்டை போடுங்கோ. cos 90 பாகை அதுக்குள்ளே வந்தது. cos 90 பாகை பூஜ்ஜியம். அடுத்தவர் LHS. cos A sin B sin C. cos B sin C sin A. cos C sin A sin B. அரை cos sin என்று வருது என்ன? sin sin என்று போடுவோமோ? A சக B சய C சய sin A சய B சக C. பாருங்க, கூட்டி பார்த்தால் B சய C இல்லாமல் போகும். கழிச்சு பார்த்தா B சய C மிஞ்சி. ரைட். அதே மாதிரி அடுத்தவருக்கு sin B சக C சய A சய sin B சய C சக A. sin C சக A சய B சய sin C சய A சக B. ஒருக்கா கூட்டியும் ஒருக்கா கழிச்சும் போடுறோம் பிள்ளைகள், அவ்வளோதான். ஒருக்கா கூட்டி ஒருக்கா கழிச்சு போடுறேன். இனி பாருங்க, ஒத்த உறுப்புகள் அங்கங்கே இருக்கட்டும். இதில் A சக B சய C இருக்கு. இங்கே பாருங்க, A B சய C. அப்போ இவரும் ஒத்த உறுப்புகள் ஒன்று சக ஒன்று சயன்றபடியே கழிவிடும். அடுத்து பாருங்க, B மட்டும் கழிப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, இதில் சய வருது, இங்கே சக வருது. A சய B சக C, A சய B சக C. ஆக இவரும் கழிவிடுவேன். இனி இந்த கோணங்களை பாருங்க, A மட்டும் கழிவிடுது, A மட்டும் கழிவிடுது. அப்போ இவரை 2 கோட்டால் விட்டு ரெண்டால் எல்லா உறுப்புகளும் கழிவிட்டு 0 வருது. RHS. விளங்குதானே பிள்ளைகள்? பாருங்க, திரிகோண கணிதத்தில் அடிப்படை சமன்பாடுகள் என்ற விஷயத்தில் 4வது பகுதி முடிச்சிருக்கிறோம். இப்போ இந்த பகுதியில் என்ன பார்த்துனாங்கன்னா 2 சைனை கூட்டுறது, 2 சைனை கழிக்கிறது, 2 கொசை கூட்டுறது, 2 கொசை கழிக்கிறது. இதுகளை வச்சுக்கொண்டு வரக்கூடிய குட்டி 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 கேள்வியில் ஏராளமாக பார்த்துனாங்க. இவ்வளோ கேள்வியை நீங்கள் பயிற்சி செய்யணும் பிள்ளைகள், உங்களோட பாட்டில் பயிற்சி செய்யும். அப்போ இனி நாங்கள் என்ன பார்க்க இருக்கின்றால், நாங்கள் அடுத்த பகுதிக்கு போவோம். முதல் முக்கோணிகளின் பண்புகளுக்கு உங்களுக்கு தெரியும், திரிகோண கணிதத்தை 5ஆக பிரிச்சினா அதில் முதலாவது தான் அடிப்படை சமன்பாடு, 2வது முக்கோணியின் பண்பு. முக்கோணியின் பண்புக்கு போக முதல் இந்த அடிப்படை சமன்பாடுகளை நாங்கள் இவ்வளோ படித்த எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு, அடிப்படை சமன்பாடில் தெரிய முடியலை, மடங்கு கோணங்கள் இருக்குது, 2 டீட்டா 3 டீட்டா மடங்கு கோணங்கள். அப்போ அந்த மடங்கு கோணங்களையும் பார்த்து அதோடு வரக்கூடிய எல்லா பாஸ் பேப்பரையும் மிக்ஸ் பண்ணின பாஸ் பேப்பரையும் பார்த்தால் எங்களுக்கு அடிப்படை சமன்பாடுகள் முடியும். முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் அடுத்ததுக்கு போகலாம். எது? முக்கோணியின் பண்புகள். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன? மடங்கு கோணங்களும் இந்த அடிப்படை சமன்பாடுகளில் வர பாஸ் பேப்பர் மிக்ஸ்ட் பேங்க் கொஸ்டின்ஸையும் பார்க்க போகிறோம். ரைட்?